ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். அது வந்து ஆண்டாள் வந்து நேற்று அவதரித்த தினம்தான் ஆடிப்பூரம். அந்த ஆடிப்பூர திருநாளில் நம்மாழ்வார் வந்து ஆடிப்பூரத்துக்கு அவர் ஆடிப்பூரம் வந்து பிறந்த நாள். அவங்க வந்து ஆடிப்பூரத்து அன்றைக்கி தான் அவதரித்தாங்க. நம்மாழ்வார் வீட்டில் வந்து துளசி செடியை அவதரித்து துளசி செடிக்கு வந்து ஆண்டாள் வந்து குழந்தையாக வந்து இவருக்கு வந்து நம்மாழ்வாருக்கு வந்து காட்சி கொடுத்தாங்க. அப்போ வந்து இவர் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைய எடுத்து இவர் வளர்த்தாரு. அது வந்து குழந்தைய வளர்க்கும்போது தினமும் மாலை கட்டி போடுவார். மாலை கட்டி போடும்போது அந்த ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணுவாங்க, தினமும் வந்து தினமும் அவங்க சூடிட்டு அப்புறம் சாமிக்கு போடுவாங்க. அந்த சூடி கொடுத்த சுடர் மாலையை வந்து அந்த கடவுள் வந்து ஒரு நாள் நம்மாழ்வார் பார்த்துறாரு. இந்த மாலையை வந்து இந்த பொண்ணு போட்டுட்டு தினமும் சாமிக்கு போடுது, இது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாற்றி போட்டு பார்க்குறாரு. இப்போ கண்டுபிடிச்சிட்டு அந்த மாலை போடாமல். அப்போ கடவுள் வந்து வேணாம், இது நான் ஆண்டாள் சூடிய மாலை தான் வேணும்னு சொல்லிவிட்டு அந்த சூடிய மாலையை இவங்க வந்து போட்டுக்கணும். அதுவும் சூடி கொடுத்த சுடற்கொலியாக இருக்கும். அந்த ஆண்டாள் அம்மா வந்து கடவுளை அடையிறதுக்காக தினமும் வந்து ஆண்டாள் மார்கழி மாதத்தில் தினமும் திருப்பாவை பாடி 30 திருப்பாவையும் அவங்க தான் பாடியிருக்கிறாங்க. ஆண்டாள் கடவுளை நினச்சி அது வந்து பாடியிருக்கிறாங்க. கடவுள் வந்து மனுஷனாக வந்தாலும் மறுபடியும் கடவுளே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பூமியில் அவதரித்தாங்க. இப்போ நல்லது செய்தால் நல்லது, கடவுளே நினச்சிட்டு இருந்தால் மனுஷனாக பிறந்தாலும் கடவுளை வந்து நல்லபடியாக வந்து சாமியை கும்பிட்டு கடவுளை வந்து வேண்டிக்கினாக்கா அப்புறம் அவங்க வந்து திருமணம் அவங்களோட சேர்ந்து திருமணம் நடந்தது. ஆண்டாள் அவதரித்த தினம்தான் நேற்று ஆடிப்பூரம். சரிங்களா? ஆடிப்பூரம் வந்து அம்மன் வந்து வளைகாப்பு பண்ணுறதா ஒரு ஐதீகம். வளையலெல்லாம் நிறைய போட்டு வளைகாப்பு பண்ணுவாங்க. அந்த தினம்தான் நேற்று அம்மன் வந்து ஆடிப்பூரம் தினமாக கொண்டாட போகிறார். அம்மன் வந்து அவதரித்தது ஆடிப்பூரம் அன்னைக்கு. ஆண்டாள் அம்மன் வந்து சாமியாக அவதரித்த தினம் தான் அது ஆடிப்பூரம். அந்த அன்றைக்கி தான் வந்து வளைகாப்பு பண்ணி சாமிக்கு வேண்டுதல் பண்ணிவிட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தை கொடுக்கறது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஐதீகம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து ஆடிப்பூரத்தை நல்லா சாமி கும்பிட்டீங்கனாக்கா நல்லபடியாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும். ஓகேங்களா? பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.